பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். சிங்கப்பெண் படையின் ஆக்ஷன் இன்று முதல் ஆரம்பம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதி செய்யவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் முதல்வர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்காக சுமார் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். சிங்கப்பெண் அதிரடிப்படை தமிழகம் முழுவதும் 270 பிரிவுகள் தொடங்கப்படுகிறது. அதில் முதல் கட்டமாக 70 படைகள் இன்று முதல் செயல்படுகிறது. இந்த படைக்கு ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம், ஆவடி போலீஸ் கமிஷனரகங்களில் தலா 4 சிங்கப்பெண் படைகள் செயல்பாட்டில் இருக்கும். இது தவிர மற்ற போலீஸ் கமிஷனரகங்களில் தலா 2 சிங்கப்படைகள் செயல்படும். 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், 1 போலீசாரும் முதலில் ரோந்து செல்வார்கள். இதற்காக 140 பெண் சப் இன்ஸ்பெக்டர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 420 பெண் போலீசார் இந்த படையில் பணியாற்றுவார்கள். இவர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். பெண் போலீசாருக்கு கார் டிரைவர் உள்ளிட்ட சில துணை பணிகளில் ஆண் போலீசார் உதவி செய்வார்கள். பெண்கள் சிங்கப்பெண் படையை தொடர்பு கொள்வதற்காக தனி வாட்ஸ்அப் குழுக்கள், செல்போன் எண்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது போலீஸ் அவசர கட்டுப்பாடு மையத்தின் 100 என்ற எண்ணை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், பாடிவான் கேமராக்கள் மற்றும் பிரத்யேக சீருடைகள் சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. கொடுத்த பணத்தை திருப்பித்தாங்க, விழி பிதுங்கும் வேட்பாளர்கள். தேர்தலின் போது அதிமுக தலைமையிடம் கொடுத்த நிதி திருப்பி தரப்படாததால் அக்கட்சி வேட்பாளர்கள் கண்கலங்கி நிற்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு போக 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே அதிமுக தலைமை தன் நெருங்கிய உறவினர் வாயிலாக வேட்பாளர் தேர்வில் இறங்கியது. அப்போது சீட் கேட்கும் கட்சியினரால் தேர்தலுக்கு செலவு செய்ய முடியுமா என்பதை அறிய குறிப்பிட்ட தொகையை முன்கூட்டியே கொடுக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுதும் சீட் கேட்ட நிர்வாகிகள் தலைமையின் சங்ககிரி உறவினர் ஈரோட்டில் தொழிலதிபராக உள்ள உறவினரிடம் 8 முதல் 15 கோடி வரை வழங்கினர். இந்த நிதியை தேர்தல் செலவுக்கு திருப்பி தந்து விடுவதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணத்தில் பாதியைத்தான் தலைமை கொடுத்தது. பல வேட்பாளர்களுக்கு அதுவும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து தலைமையிடம் கேட்கும் போதெல்லாம் தேர்தல் கமிஷன் நெருக்கடி அதிகமாக இருக்கிறது, இப்போதைக்கு கடன் வாங்கி செலவு செய்யுங்கள், பின் பார்த்துக் கொள்ளலாம் என நம்பிக்கை கொடுத்தனர். அதை நம்பி ஏராளமான அதிமுக வேட்பாளர்கள் கடன் வாங்கியும் சொத்துக்களை அடகு வைத்தும் பணத்தை திரட்டி செலவு செய்தனர். தேர்தலில் 122 பேர் தோல்வியடைந்தனர். இன்னும் பலருக்கு கொடுத்த நிதி திரும்பி வரவில்லை. 50 லட்சம் முதல் 8 கோடி வரை பலரின் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமையின் உறவினர்களிடம் கேட்டால் மாவட்ட செயலர்களிடம் கொடுத்து விட்டதாக சொல்கின்றனர். மாவட்ட செயலர்களிடம் கேட்டால் எங்களிடம் பணமா, யார் சொன்னது என்று கேட்கின்றனர். ஒரு சிலர் கட்சி செலவுக்குத்தானே கொடுத்தீங்க, இப்ப திருப்பி கேட்டா எப்படி என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். சொத்துக்களை அடகு வைத்து தேர்தலுக்கு செலவு செய்தோம், தேர்தலிலும் வெற்றி கிடைக்கவில்லை, வட்டியும் கட்ட முடியவில்லை, கொடுத்த பணத்தைத்தானே கேட்கிறோம் என பாதிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தலைமையிடம் முறையிட்டு வருகின்றனர். அதெல்லாம் வந்துரும்பா என பதில் வருகிறதே தவிர நிதி வந்தபாடில்லை. இதுகுறித்து பொதுச் செயலர் பழனிசாமியிடமே நேரடியாக கேட்டு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். தொடர் தோல்வியால் கட்சியே கதி கலங்கி போயிருக்கும் நிலையில் நிதி விவகாரத்தால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்படும் என அவர்கள் கூறுகின்றனர். செய்தி சேனல்கள் நீக்கம், தலைவர்கள் கண்டனம். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கம் செய்யப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்டுள்ள செய்தியில், ரீல்ஸ் கண்டென்ட்டிற்காக என்னை எவ்வளவு வேணும்னாலும் விமர்சிங்க என்று பஞ்ச் டைலாக் பேசிய முதல்வர் விஜய் அவரது ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்குவதை ஏற்க முடியாது என்றார். மின்வெட்டாலும் தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையாலும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த 3 செய்தி சேனல்களும் செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் தாவேக அரசு பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வதாக தெரிகிறது. ஜனநாயகத்தில் செய்திகளை தடை செய்வது தீர்வல்ல, இது மிகவும் தவறான போக்கு என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத தாவேக அரசின் இந்த அப்பட்டமான அடக்குமுறை கடும் கண்டனத்திற்குரியது. ஆணவத்திலும் அடக்குமுறையிலும் திமுகவையே மிஞ்சிய தாவேக அரசு என்கிறார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன். செய்தி சேனல்களை முடக்குவது என்பது ஜனநாயகத்தின் குரல் வளையை அதிகார கொடுங்கரங்களால் நெரிப்பதற்கு ஒப்பானது. இதற்கு பெயர்தான் ஜனநாயகமா?
இதுதான் ஜனநாயக ஆட்சியா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இண்டி கூட்டணிக்குள் தாவேக்காவை இழுக்க முயற்சி, பிடிகொடுக்காத விஜய். காரணம் இதுதான். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின் இண்டி கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. அதில் முதல் கட்சியாக காங்கிரஸ் வெளியேறியது. அக்கட்சி துரோகம் செய்ததாகவும் இனி அவர்களுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என திமுக கூறிவிட்டது. இச்சூழலில் டெல்லியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. அந்த கூட்டணியை விட்டு திமுக வெளியேறிவிட்டதாகவும் தெரிகிறது. தமிழகத்தில் தற்போது தாவேக்கா காங்கிரஸ் நெருக்கமாக இருக்கும் நிலையில் இண்டி கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க தாவேக்காவுக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அந்த கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில் முதல்வர் விஜய் இருக்கிறார். 2029 லோக்சபா தேர்தலின் போது மத்திய பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும், அதுவரை இணக்கமாக இருந்து தமிழகத்துக்கு தேவையான நிதியை பெற வேண்டும் என்பதுதான் விஜயின் விருப்பமாக உள்ளது. அதனால்தான் தாவேக்காவுக்கு கிடைக்க இருந்த முதல் ராஜ்யசபா எம்பி சீட்டையும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார் விஜய். ஒருவேளை தாவேக்கா எம்பி பார்லிமெண்ட்டுக்கு சென்றால் மத்திய அரசை எதிர்க்க வேண்டியிருக்கும். எம்பி இல்லாவிட்டால் அறிக்கையோடு அரசியல் முடிந்துவிடும். அதனால்தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இண்டி கூட்டணியில் சேருவதை விஜய் தவிர்த்துள்ளார். அதே நேரத்தில் இண்டி கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள தாவேக்கா விரைவில் அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கும் என்று தாவேக்கா மூத்த நிர்வாகிகள் கூறினர். காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிராகரிப்பு. ராஜ்யசபா தேர்தலில் பின்னடைவு. கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் 24 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழகத்தில் ஒருவர் உட்பட மொத்தம் 3 ராஜ்யசபா எம்பிக்கள் தங்கள் பதவிக்காலம் நிறைவடையும் முன் ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 3 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் எம்எல்ஏக்கள் பலத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவுக்கு 2 மற்றும் காங்கிரசுக்கு 1 எம்பி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் பாரதிய ஜனதா 3 வேட்பாளர்களை களம் இறக்கியது. காங்கிரஸ் சார்பில் மீனாட்சி நடராஜன் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார். தெலங்கானா மாநிலத்தில் அவர் மீது வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அது குறித்த விவரங்களை அவர் மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் பாரதிய ஜனதாவினர் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். தேர்தல் அதிகாரியின் இந்த செயலுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மீனாட்சி நடராஜனுக்கு எதிராக சம்மன் மட்டுமே உள்ளது. அவர் மீது கிரிமினல் குற்ற வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. எனவே அது குறித்து வேட்புமனுவில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான ஜெயராம் ரமேஷ் கூறினார். தேர்தல் நடத்தும் அதிகாரி பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளார். இதுகுறித்து தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா அதன் அரசியல் விளையாட்டை ஆடியுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அணை நீர் திறப்பு தாமதமாகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12இல் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் 12 மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என 16 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த 2012 முதல் 2025 வரை 9 ஆண்டுகளில் உரிய காலத்தில் நீர் திறக்காததால் ஒருபோக சாகுபடி மட்டுமே நடந்தது. இந்த ஆண்டு நேற்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையில் 79.75 அடி, அதாவது 41.71 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 772 கன அடி நீர்வரத்து உள்ளது. குறுவை, சம்பா, தாளடி சாகுபடிக்கு 245 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும். தற்போதுள்ள நீர் இருப்பை வைத்து அணையிலிருந்து 12ஆம் தேதி நீர் திறக்க முடியாது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் கர்நாடகா அணைகளில் நேற்றைய நிலவரப்படி 33.45 டிஎம்சி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. அணைகளில் 114.57 டிஎம்சி நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டால் மட்டுமே தமிழகத்துக்கு காவிரி நீர் கிடைக்கும். இனி தென்மேற்கு பருவமழை பெய்தாலும் கர்நாடகா அணைகள் நிரம்பி மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வந்து கணிசமான அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்த பிறகு நீர் திறப்பதற்கு குறைந்தது 1 மாதம் ஆகிவிடும். இதனால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு நாளை மறுநாள் நீர் திறக்க வாய்ப்பில்லை. கிணற்று பாசன விவசாயிகள் மட்டுமே குறுவை சாகுபடியில் ஈடுபட முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசியவிட்ட நபர் மீண்டும் தேர்வெழுத ஜாமீன் கோரி மனு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்தது.
நாடு முழுவதும் 23 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தேர்வு நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்பே வினாத்தாள் கசிந்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை NTA விசாரித்ததில் வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. இதையடுத்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக CBI விசாரணை நடந்து வரும் நிலையில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்பட நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், தனியார் பயிற்சி நிறுவன உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் ஹரியானாவைச் சேர்ந்த 20 வயது ஆயுர்வேத மருத்துவம் படிக்கும் மாணவர் யஷ் யாதவும் கைது செய்யப்பட்டார். உத்தராகண்டில் உள்ள ஆயுர்வேத கல்லூரியில் படிக்கும் யஷ் யாதவ் MBBS சேரும் முயற்சியாக நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தார். மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வுக்கு சில நாட்கள் முன்பாக அவருக்கு டெலிகிராம் செயலியில் முக்கிய வினாக்கள் என சிலர் பகிர்ந்தனர். அதில் 45 வேதியியல் வினாக்கள், 90 உயிரியல் வினாக்கள் இடம்பெற்றிருந்தன. அதை யஷ் யாதவ் சிலரிடம் பகிர அவர்கள் மேலும் பலரிடம் பகிர்ந்தனர். இதில் யஷ் உள்பட பலர் இதற்காக பணம் பெற்றுள்ளனர். அவர் பகிர்ந்த வினாக்கள் நீட் தேர்வு வினாக்களுடன் ஒத்துப்போனது விசாரணையில் தெரிய வந்தது. பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட யஷ் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரும் 21ஆம் தேதி நடக்கும் நீட் மறுதேர்வில் பங்கேற்கவும் தன் சகோதரியின் திருமணத்தில் பங்கேற்கவும் 15 நாட்கள் ஜாமீன் கோரி யஷ் யாதவ் ரோஸ்வேலி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள யஷ் யாதவ் தேர்வு எழுத தகுதியானவரா, அவரை தேர்வு எழுத NTA அனுமதிக்குமா போன்ற கேள்விகளை எழுப்பிய கோர்ட் இதுகுறித்து CBI விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.